ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பெண் அரசியல் அந்த புத்தகத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, பெண் அரசியல் புத்தகமானது ஒவ்வொரு பெண்ணுடைய மனசோடைய எதிரொலியாக தான் நான் அந்த புத்தகத்தை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கான பதிலுமே அந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பெண் அமைப்பின் பெண்களுக்கு அந்த பகுதியில் பெண்கள் குடும்பம் சார்ந்து எப்படி இருக்கணும், சமுதாயத்தை சார்ந்து எப்படி இருக்கணும், அரசியல் சார்ந்து எப்படி இருக்கணுன்றதை ரொம்பவே அழகாக தெளிவாக எளிமையான முறையில் சொல்லியிருப்பாங்க. பெண்கள் குடும்பத்தில் தங்களுடைய உறுப்பினர்கள் மீது எந்த அளவுக்கு பாசம், அறிவு, அக்கறை இது எல்லாமே வச்சுருக்காங்களோ இதெல்லாம் சமூகம் சார்ந்து இருக்கணும், ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெண் அமைப்பு. அரசியலில் நாரி போன வரலாற்று பக்கங்களை சுத்தம் செஞ்சு ஒரு அன்பின் மலர்பாதையாக மாற்றணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெண் அமைப்புன்னு அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில் பேரன்னையை கொன்று புதைச்சிருக்கிறதாகவும் இன்றைக்கி அந்த பேரன்னை ஒரு பெரிய விஸ்வரூபமாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய பெண் அமைப்பாக, நம்மளுடைய பெண் அமைப்பாக இன்றைக்கி உருவாகிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பெண் அமைப்பானது ஒரு நல்ல சக்தியாக செயல்பட்டு இந்த சமூகத்தில் நசுக்கப்பட்ட பெண்களுக்கும் நியாயம் கிடைக்காத ஆண்களுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும் போராட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கும் அது அப்படின்றதே அவங்க இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் முதலே பெண்களை கொண்டு ஒரு பேரமைப்பு உருவாயிருக்குன்னா அது நம்மளுடைய பெண் அமைப்பாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம பெண் அமைப்பு இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவே வருங்காலத்தில் ஒரு பேர் இயக்கமாக மாறி அது நிகழ்த்தக்கூடிய சாகசங்கள், அது நிகழ்த்தக்கூடிய வெற்றிகள், இது எல்லாமே கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு பொற்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொற்காலமானது எப்படி இருக்கும், ஒரு குடும்ப குப்பிகளில் அடைக்கப்பட்டிருக்கிற தாய்மையானது பொங்கி பெருவெள்ளமாக வெளியில் வரும்போது வழியில் இருக்கிற அழுக்கு மாசு இது எல்லாமே சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னுலகமாக அழகாக இருக்கும். அந்த பொன்னுலகத்தில் எந்த ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அரசியல் ஊழல் இல்லாத ஒரு அழகான பொன்னுலகமாக இருக்கும் அப்படின்றத அவங்க இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. பெண் அமைப்பு உருவான விதத்தை பற்றி அவங்க அழகாகவே சொல்லியிருக்காங்க. 3 வருஷங்களால் 9 வெளியீட்டு விழாக்களில் 100க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி பாராட்டு விழாக்களில் நனைஞ்சி நிறைய சிறப்பு விருதுகள் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம தனிப்பட்ட ஒரு வெற்றி விழா நமக்காக மட்டும் இருக்கக்கூடாது, இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், நலிவடைந்த பெண்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி அவங்கள மாதிரி எண்ணம் கொண்ட சில பெண்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுதான் நம்மளுடைய பெண் அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. சில பெண்கள் அந்த அமைப்பிலேருந்து வெளியேறி வேணான்னு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் ஒத்த உணர்வுடைய சில பெண்களை வச்சு அந்த அமைப்பை உருவாக்கி ஓராண்டு நல்ல வெற்றிகரமாக கொண்டுட்டு வந்து ஓராண்டு கொண்டாடும் போது கொரோனா லாக்டவுன் அது அப்படியே தடைப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியுமே செயல்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில் ஒரு வெற்றி விழாவாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் இதுக்கு நம்மளுடைய பெண் அமைப்பில் ஆண்களோட சேர்ந்து ஏன் பெண் அமைப்பு இப்போ செயல்படுமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. எப்போ அது நடக்கும், ஆண் பெண் பேதம் இல்லாமல் பெண்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது நிச்சயமாக இந்த பெண் அமைப்பில் ஆண்களை சேர்த்து இந்த பெண் அமைப்பு செயல்படும் அப்படின்றதே அவங்க இங்கே தீர்க்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பெண் அமைப்பில் புரட்சிகள் இருக்குமா அப்படின்னா புரட்சிகள் என்ற வார்த்தைக்கு நம்ம பெண் அமைப்பில் இடமே கிடையாது. எதிர்காலத்தில் இருக்குமா அப்படின்னாலும் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பெண் அமைப்பானது ஆண்களுக்கு எதிரான அமைப்பு கிடையவே கிடையாது. ஆண்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். பெண் அமைப்பில் ஜாதிகள் இருக்கா, ஜாதின்ற விஷயத்துக்கு நம்ம பெண் அமைப்பில் இடமே கிடையாது. பெண் அமைப்பானது ஆண் பெண் இருபாலருக்குமே தாய்மடி மாதிரி தான் அப்படின்னு அவங்க ரொம்பவே அழகாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கட்சிகள் இணைந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான சாத்திய கூறுகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை குறை சொல்கிறது, இன்னொரு கட்சி நல்லது செஞ்சால் கூட இன்னொரு கட்சி குறை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கட்சிகள் இணைந்து செயல்படுறதுன்றது கிடையவே கிடையாது. அதனால தான் பெண் அமைப்பானது பெண் அரசியலை முன்னெடுக்குது. பெண் அரசியல் வரணும், பெண்களுக்கு சமுதாயத்தில் நல்லது நடக்கணும், நலிவுற்ற மக்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெண் அரசியலை முன்னெடுக்கிறாங்க. பெண்ணுடைய நோக்கம் என்ன, நல் அரசியல், அது மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதனால தான் பெண் அரசியலை பெண் அமைப்பானது முன்னெடுக்குது. எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.